ஒரு பாறையில 2 எழுத்து வச்சிருக்காங்க, அதை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்றாங்கல்ல, இது மாதிரி ஆராய்ச்சி நிச்சயமா. ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் நினைச்சு பாருங்க, தஞ்சை பெரிய கோயில் நினைச்சு பாருங்க. Who has built that? நம்ம மாதிரி ஒரு மனிதன். அந்த மனிதன் நினைச்சு ஒரு வியப்பு வருது இல்லையா, அந்த வியப்புலையாச்சும் மோட்டிவேஷன் ஆகட்டும். ஓஹோ, இவ்வளவு பெரிய கல்ல நினைச்சு பாருங்களேன், இத்தனை 100 ஆண்டுகளாக இந்த மீனாட்சி அம்மன் கோவிலிலே தூக்கி வைத்த கல்லை யாராச்சும் ஒரு மனுஷன் இன்னைக்கு நம்ம பண்றோமா? முடியாது. ஆனால் செய்திருக்கான். அதுக்கு எவ்வளவு அறிவு! இன்னைக்கு BE, EEE அந்த என்ஜினியர் யாரு? இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு சொன்னா, அந்த மரபறிவுல அந்த மரபணு திறன்ல வந்த மனிதர்களாகிய நீங்க பணக்காரர்கள் பல பேர், சிலர் ரொம்ப கெட்டிக்காரர் இருக்காங்க, அந்த பணத்தை கெட்டு குட்டியச்சவராகி விபரீத அறிவு வரும்போது அவன் தான் சாமியார் பாருங்க. ஈஸியா டெக்னிக்ஸ், NSP, ASP, TSP பாருங்க போட்டவுடனே நீங்க என்ன பாதத்தை கழுவுனா 50,000 அப்படின்னா நினைச்சு பாருங்களேன். ஏங்க இது கொஞ்சமாச்சும் வீட்டுக்குள்ள போய், ஏன்னா பாதத்தை நம்ம பொண்டாட்டிக்கு நீ கழுவி இருந்தேனாலும், நான் இதான் சொல்லல, உன் மனைவிக்கு கழுவி பாருவே. கொஞ்சம் வெளிப்படையா பேசுறேன், மனைவிக்கு போய் காலை மட்டும் அமுக்கி விட்டு பாருவே, உன் வாழ்க்கையில அவ மறக்கவே மாட்டா சாகிறது வரைக்கும். இவன் எவனோ ஒருத்தனுக்கு போய் பாத பூஜை பேமெண்டா 50,000, அப்புறம் அப்படியே நீங்க வாங்க இமயமலைக்கு கொண்டு போறீங்கன்னா 3.5 லட்சம். இப்போ ஒரு பெரிய ரைட்டர் மாட்டிக்கிட்டு இப்ப டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் எப்படி மாட்டேன்னு விளக்கம்லாம் சொல்றாரு. பரவாயில்ல, அவர் உண்மைகளை சொல்றாரு. இது எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், இந்த விபரீத அறிவு உருவாகிறது. மெய்யறிவு வேற, விபரீத. இதையெல்லாம் நீ ஒடுக்கணும்னு சொன்னா, ஒடுங்குனா உனக்கு பதஞ்சலி சொன்ன துன்பம் இல்லாத விருத்திகள் வரும். அப்ப சொல்லால் மயக்கம் வருது, துன்பத்தா இந்த எண்ணங்கள் இப்படி வந்துகிட்டே இருக்க 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 சில நேரங்களில் சொல்லியிருக்காருங்க, தூக்கத்தினாலையும் வரும். இன்னொன்னு சொல்றாரு, ஞாபகம், நினைவுகளினால். நீ சில இதுகளை நினைச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு விஷயத்தை உள்ள போட்டுட்டு அடுத்து என்ன ஏது எப்படி நினைச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி நினைவுபடுத்துறீங்கல்ல, இதெல்லாம் எதுக்கு பிரச்சனை? அந்த காலத்துல தாட் அதெல்லாம் சொல்ல முடியல. அதைத்தான் இப்ப கயாஸ் தியரி என்ன கூறுகிறது. இப்ப நீங்க நிறைய பேருக்கு தெரியாத ரகசியம், நித்யானந்தா மாட்டி விட்டார். இன்னும் நிறைய பேர் சொல்ற கடவுள் மாட்டி கொடுத்து விட்டார். கடவுளே அப்படின்னு அவங்க மேல சந்தேகம் தான் போடணும். என்ன தெரியுமா, கடவுள் ஒன்னும் மாட்டி கொடுக்கலப்பா. கயாஸ் தியரி படி போய் பாருங்க. தசாவதாரம் படத்துல கமலஹாசன் லேசா இந்த 2 வரியை சொல்லிட்டு விட்டுட்டார். இவனுக்கு கயாஸ் தியரி நடத்தினா அவருக்கு இதாய் போகும், சிக்கலாய் போகும். இப்ப நான் நடத்த வேண்டிய கட்டாயம். கயாஸ் தியரி படி நித்யானந்தா மாட்டி இருக்கிறார். நித்யானந்தா மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய நியூட்டன் விதிப்படி ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு இருக்கிறது. குவாண்டம் பிசிக்ஸ் என்ற தியரி படி எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் ஆவரேஜ் கன்சிடரேஷன் ஆக்சிடென்ட் சொல்றோமோ, எவ்ரிதிங். இதுல என்ன ஒரு விஷயம் தெரியுமா, இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தை பற்றி மேலை நாடுகளில் மிகப்பெரிய அளவில் ஆய்வு பண்ணி சொல்லி இருக்கார்கள். அதை பற்றி ஒரு செய்தி கூட இன்னும் வெளிவரவில்லை. ஆகவே எப்படி இந்த சித்த விருத்திகள் குறையும், எண்ணங்கள் குறையும் என்பதை தொடர்ந்து நாம் பேசுவோம்.